மரியாயே வாழ்க. அன்பான மரியணைக்கான போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். மாதாவை பற்றிய அரிய செய்திகளை இந்த ஒரு வருட தொடரில் நம்ம கொடுக்குறோம். ஏன் இந்த ஒரு வருடம்னா, கத்தோலிக்க திருச்சபை 2025 ஆண்டை ஆண்டவர் இயேசுவின் பிறப்பினுடைய 2025 ஆண்டு மாபெரும் ஜூபிலியாக கொண்டாடுறோம். ஸோ மரியணைக்கான போர் சேனலும் அதே போல் மாதாவோடு இணைந்து இந்த ஜூபிலியை கொண்டாடுது. மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற தலைப்பில் டிசம்பர் 2024 முதல் ஜனவரி 2026 வரை 57 வாரங்கள் மாதாவை பற்றி தினமும் ஒரு அரிய தகவலை நாம் கொடுக்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மாதாவினுடைய புனித பொருள் அப்படின்ற தலைப்பில் மாதாவுடைய வீடே ஒரு புனித பொருள் தான், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்பார்களே, இந்த ஓராண்டு தொடர் மாதாவை பற்றிய அருமையான செய்திகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா தயவுசெய்து நீங்கள் MMJ அப்படின்ட்டு டைப் செஞ்சு உங்களுடைய பேர் உங்களுடைய ஊரை மட்டும் டைப் செஞ்சு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோக்களுடைய தினசரி லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பப்படும். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகின்ற தலைப்பு மாதாவினுடைய புனித பொருள் என்னென்னா, மாதா வாழ்ந்த வீடு. அதுதான் இன்றைய செய்தி. இது லொரேட்டோ வீடு அப்படின்னுவோம். பாலஸ்தீனத்தில் மாதா ஆண்டவர் சூசேப்பர் வாழ்ந்த திருக்குடும்பம் வாழ்ந்த ஒரு சிறிய வீடு இருந்துச்சு. அந்த புனித வீட்டில் தான் அந்த திருக்குடும்பம் வாழ்ந்தது, நாசரேத்தூரில். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில் இஸ்லாமியர்கள் அந்த பாலஸ்தீன பகுதியில் படையெடுத்து கிறிஸ்தவ ஆலயங்கள் இன்னும் கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட கட்டடங்கள்லாம் அழித்து தங்களுக்கு சொந்தமாக விரும்பினாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு பேரழிவுக்குள்ளே இந்த மாதா வாழ்ந்த வீடு, திருக்குடும்பம் வாழ்ந்த வீடு உட்பட்டுச்சு. இதை கடவுள் அனுமதிக்கவில்லை. கடவுள் அதை தடுத்து நிறுத்தினார். எப்படின்னா, அந்த வீட்டை அப்படியே சம்மனசுகளால் தூக்கப்பட்டு லோரேத்தோ அப்படின்ட்டு இத்தாலியினுடைய மத்திய பகுதியில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் கொண்டு போய் அந்த திருக்குடும்பம் வாழ்ந்த வீட்டை கொண்டு போய் வச்சிட்டார் கடவுள். நம்ப முடியாத புதுமை, ஆனால் அதுதான் உண்மை. 1294 ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்த மிகப்பெரிய புதுமை நடந்துச்சு. ஆண்டவர் கடவுளே அந்த வீட்டை காப்பாற்றுவதற்காக சம்மனசுகளால் அந்த வீட்டை தூக்கி கொண்டு போய் இத்தாலியினுடைய மத்திய பகுதியில் இருக்கிற லொரேத்தோ என்ற சின்ன கிராமத்தில் அந்த வீடு வைக்கப்பட்டது. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா அந்த ஊர்க்காரவங்களுக்கெல்லாம் பெரிய அதிசயமாக இருந்துச்சு. என்ன இவ்வளோ நாள் இல்லாத ஒரு வீடு இங்கே பெருகுதே திடீர்னு அப்படின்ட்டு எல்லாம் அதிசயப்பட்டாங்க. இந்த வீட்டுக்கு 2 சிறப்பு இருக்குது. ஒன்று, மாதா அந்த வீட்டில் தான் பிறந்தாங்க. பாலஸ்தீனத்தில் அந்த வீட்டில் தான், அந்த வீடு அங்கே இருக்கிறப்ப அந்த வீட்டில் தான் மாதா பிறந்தார்கள். அதே வீட்டில் தான் கப்ரியேல் தூதர் மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னார்கள். இந்த 2 புதுமையிலும் அங்கே நடந்ததால் கடவுள் அந்த வீட்டை இஸ்லாமிய படையெடுப்பில் அழிய விடாமல் காப்பாற்றினார். எப்படி மாதாவுடைய உடலை மண்ணோட மண்ணாக மக்கி அழிய விடலையோ கடவுள், அதே போல் மாதா இருந்த வீடு, திருக்குடும்பம் வாழ்ந்த வீட்டையும் அவர் அழிவுக்கு உட்படுத்தாமல் அதை சம்மனசுகளால் அப்படியே தூக்கிட்டு போய் கொண்டு போய் வச்சார். இந்த மாதாவுடைய வீடு இருக்கின்ற ஆலயம் லொரேட்டோ ஆலயம் இருக்கு. அந்த ஆலயம் அதுக்குள்ளே தான் இந்த வீட்டை இப்போ வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த வீடாக இருந்துச்சு, சின்ன ஒரு வீடாக. அதற்கப்புறம் அது பெரிய திருத்தலம் ஆகிறப்ப அந்த வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினாங்க. அந்த ஆலயத்துக்குள்ளே தான் இப்போ அந்த வீடு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. லட்சக்கணக்கான மக்கள் அந்த வீட்டை நோக்கி வருகின்றார்கள், இந்த ஆலயத்தை நோக்கி, லொரேட்டோ ஆலயத்தை நோக்கி. அதுக்குள்ளே இருக்கிற மாதா சுரூபம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். பல நூற்றாண்டு காலமாக மெழுகுபத்தி ஏற்றி பார்த்திங்கன்னா அந்த புகையை அண்டி போய் மாதாவுடைய அந்த சுரூபம் கருப்பாயிடுச்சு. அதனால் அதை பிளாக் மடோனான்றாங்க. கருப்பு மாதா, கருப்பு அன்னை அப்படின்ட்டு அந்த மாதாவுக்கு பேர். அந்த சுரூபம் பார்த்திங்கன்னா இன்றளவுக்கும் கருப்பாக தான் இருக்குது. லட்சக்கணக்கான திருப்பயணிகளே அந்த லொரேட்டோ
ஆலயம் பசிலிக்கா ஈர்க்கிறது. ஏன்னா மாதா வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் எல்லாரும் உலகம் முழுசிருந்து போகிறாங்க. நிறைய பாப்பரசர்கள் அங்கே போயிருக்காங்க, பூசை வச்சுருக்காங்க, ஜெபிச்சிருக்காங்க அந்த ஆலயத்தில். இந்த மாதா பைலட்டுகளுக்கும் வான்வெளி பயணம் செய்கின்ற பயணிகளுக்கும் பாதுகாவலியாக இருக்காங்க. ஏன்னா அதை அப்படியே வானத்தில் தானே அப்படியே தூக்கிட்டு போய் கடவுள் அந்த அந்த வீட்டை வச்சார் லொரேட்டோவில். அதனால் பறக்கின்ற வீடாக ஃப்ளையிங் ஹவுஸாக அது இருந்தனால பறக்கின்ற எல்லாருக்கும் மாதா பாதுகாவலியாக இந்த மாதா லொரேட்டோ மாதா பாதுகாவலியாக இருக்கிறாங்க. இங்கேருந்து தான் மாதாவுக்கு புகழ் பாடல் பாடப்பட்டது. அதுதான் நாளடைவில் பிரார்த்தனையாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம இப்போ மாதா பிரார்த்தனை வேண்டாம் இல்லையா, ஜெபமாலை வேண்டிட்டு அந்த பிரார்த்தனை மன்றாட்டு மாலை இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு தான் இங்கிலீஷில் அந்த பிரார்த்தனைக்கு என்ன பேருன்னா லிட்டானி ஆஃப் லொரேட்டோ அப்படின்றோம். அந்த லொரேட்டோ இத்தாலியில் இருக்கிற அந்த லொரேட்டோன்ற அந்த மாதா வீடு இருந்த இடத்திலிருந்து இந்த மன்றாட்டு மாலை சொல்கின்ற பழக்கம் ஆரம்பித்து அது இன்றைக்கு உலகம் முழுசு இருக்குது. லிட்டானின்றது பிரார்த்தனைன்றது இருக்குது. இது இந்த செய்தி மாதாவுடைய வீட்டினுடைய செய்தி. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கின்ற மாதாவுடைய எதிரிகள்லாம் கொஞ்சம் கேலியெல்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் விஷமத்தனமான கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அது தெரியும் நல்லா. என்னென்னா அது எப்படி நடக்கும், எப்படி ஒரு வீடு இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் வைக்கப்படும், இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதா, இந்த கத்தோலிக்கர்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பைபிளை சரியாக படிக்காதவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் இவங்களுக்குன்னு இந்த மாதாவுடைய எதிரிகளுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படின்னா உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை போய் நகரு அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா நகருன்னு இருக்கார். அந்த கடுகளவு விசுவாசம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி புதுமைகள்லாம் நம்புறதில்லை. நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா விசுவாசம் இல்லாதவர்களுக்கு நம்ம எவ்வளோ போதித்தாலும் ஏறாது. விசுவாசம் உள்ளவர்களுக்கு எந்த போதனையும் தேவையில்லை, அவங்க அப்படியே ஏற்றுக்குவாங்க. அவங்க எல்லாம் நம்ம கத்தோலிக்கர்கள், ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகள், மாதாவின் பிள்ளைகள். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் எவ்வளோ போதித்தாலும் அது ஏறாது, அவங்கள நம்ம விட்டுடலாம். அன்பானவர்களே, அடுத்த 7 வீடியோக்கள், இந்த வீடியோவோடு மாதாவுடைய திருப்பண்டங்கள் புனித பொருட்கள் என்ற அந்த 7 தலைப்பும் முடிந்துவிட்டது. அடுத்த 7 நாட்களுக்கும் மாதாவை பற்றி பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்டுள்ள வசனங்கள்ன்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். அதற்கு தயாராக இருங்கள். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவின் செய்தியை எல்லாருக்கும் கொடுத்து பயனடைய வைக்குங்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.